அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சி 2025 கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு இப்போ உங்கள் ராசிக்கு 9ல் ராகு மீன ராசியில் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. வர மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். மீனத்தில் இருக்கிற ராகு அப்படியே ரிவர்ஸாக ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்துடுவார். கேது கண்ணியில் இருக்க கேது அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்துடுவார். அப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது வந்துடுவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகராசி நேயர்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே கடகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை. ஏன்னா 2020 உங்களுக்கு 2023, 24, இந்த 25 இப்போ வரைக்குமே கஷ்டம்தான். 2020 கூட நல்லா இருந்தீங்க, 20, 21, 22 கூட நல்லா போச்சு. 23, 24 எந்த ஒரு கடகராசிக்காரங்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவிக்க கிடையாதுங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. ஒரு சில பேர்த்துக்கு மனக்குழப்பம் இருந்தது, வேலையில் டிப்ரெஷன் இருந்தது உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு கடன் தொல்லை, ஒரு சில பேர்த்துக்கு வேலையே இல்லாமல் இருந்தீங்க, ஒரு சில பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் போயிடுச்சு. ஒரு சில பேருக்கெல்லாம் திறமை இருந்து உங்கள் திறமை வெளிவர முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகராசிக்காரங்க. இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த நடந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா சுபவிரயங்கள், நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும். இந்த ராகுக்கு இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், சரிங்களா? 8ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் மேலே ராகுகேது இப்போ வர்றதுனால ஒரு சில பாதிப்பு ஏற்படுத்தும். ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கு மேலேயும் ராகுகேது தொடர்பு இல்லைன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ 8ஆம் இடத்துல பொதுவாக 8ல் ராகுகேது இருக்கலாமான்னு இருக்கக்கூடாது தான். 8ல் ராகு இருந்தால் வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த டைமில் கடகராசிக்காரங்களுக்கு சார் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மைனர் சர்ஜரியாக இருந்தாலும் சரி, மேஜர் சர்ஜரியாக இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஆப்ரேஷன் செலவு பண்ணுறது, மருத்துவ செலவு பண்ணுறதுக்கெல்லாம் இது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா 8ல் இருக்கிற ராகு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு மருத்துவ செலவு அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஏற்படுத்தும். 8ஆம் இடத்துல இருக்க ராகு பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும். இரவு நேர பிரயாணங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்குங்க சார், எங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த டைமில் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரங்க. 8ல் இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறனால விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், வரவேண்டிய பணம் கைக்கு வர்றது, இல்லை பூர்வீக சொத்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பாக பிரிவினை உங்களுக்கு சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்க கேது, 2ல் இருக்க கேது என்ன பண்ணுவார்னா ஒரு சில பேர்த்துக்கு பல் சம்மந்தமான பாதிப்பு, கண் சம்மந்தமான பாதிப்பு, ஃபுட் அலர்ஜி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்கும். 2ல் இருக்க கேது, 2ல் கேது இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. 2ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா கண் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் வர்றது, உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுதான் இந்த 2ல் இருக்க கேது கொடுப்பார். மெயினாக மேக்ஸிமம் பாருங்கள், இந்த கடகராசிக்காரங்க கண்ணில் பிரச்சனையோ இல்லை பல்லில் பிரச்சனையோ, பல்ல பிடுங்குற, ரூட் கேனல் பண்ணுறேன், கிளிப்பு போடுற, இந்த மாதிரியெல்லாம் வரும் இந்த டைமில். கேதுங்கிறது இருள் கிரகம். அப்போ 2ஆம் இடங்கிறது கண்ணு குறிக்கிற இடம், பல்ல குறிக்கிற இடம். அப்போ அதில் சில பாதிப்பு கொடுக்கும், சரிங்களா? இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார். 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறனால ஒரு 6ஆம் இடத்துல பார்க்கறனால சுபகாரியங்கள், சுபகாரியங்கள் செலவு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அத்தனை அமைப்பு இந்த காலகட்டங்கள் அமையும். ஏன்னா குரு பாருங்கள் 12லேருந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்துருவார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்புங்க. ஆனால் பெரிய கண்டமோ பெரிய துன்பமோ வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா 2023, 24 நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 2.5 வருஷமாகவே உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்குங்க உங்கள் வாழ்க்கை. எந்த ஒரு கடகராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 95% நல்லா இல்லைங்க. 5% பேர் தான் தப்பிச்சிருக்கீங்க. அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காது நெகட்டிவாக. மேக்ஸிமம் 95%, 100க்கு 95% கடகராசிக்காரங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ வரைக்குமே. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் மேலே இப்போ இந்த ராகுகேது வரனால எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள்.
ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம்பினுடைய தலைப்பகுதி, கேதுங்கிறது பாம்பினுடைய உடல் வால் பகுதின்னு சொல்லுவாங்க. கேது இருக்கிற இடத்த தடை பண்ணுவார், பிளாக் பண்ணுறதெல்லாம் கேதுவோட வேலை தான். கேதுங்கிறது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தடங்களை தடை பண்ணும். ராகுங்கிறது அப்படியே ஸ்பீடு, ராகுங்கிறது வேகம், இருக்கிற இடத்த பெருசுப்படுத்திட்டு போயிட்டே இருக்குது. பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகமே ராகு தான். இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையில் இருக்கிறது ஒரு பாதுகாப்பு தான், சரிங்களா? அதனால் வந்து வராத பணம் கைக்கு வர்றது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக பிரம்மாண்டமாக கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கும்ப ராசியில் வந்து இப்போ கும்பத்தில் உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். இப்போ குரு வந்து கும்பராசியில் இருந்துச்சுன்னா, ஒரு ஆண் ஜாதகத்துக்கு குரு வந்து கும்பராசியிலேருந்து இப்போ ராகு வர்றதுனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கண்டத்தை சந்திக்கிற மாதிரி வரும். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கும்பத்தில் சுக்கிரன் இருந்து இப்போ ராகு வரனால அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு, கருமுட்டையில் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கிறது, தேவையில்லாமல் கோவப்படுறதெல்லாம் இந்த டைமில் வரும். யார்? பெண்களோட ஜாதகத்துக்கு. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராகுகேதோட தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் ஜாதகத்தில். இப்போ சிம்ம ராசிலேயோ இல்லை கும்பராசியிலோ செவ்வாயோட ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, இப்போ ராகுகேது வர்றதுனால பார்த்து என்ன பண்ணுவார்னா பல்லு பிரச்சனை, பைல்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், சகோதரனோட கருத்து வேறுபாடு, இதெல்லாமே இந்த ராகுகேது பயிற்சியில் கொடுக்கும். புதன் வந்து ராகு கூட இருந்துச்சுன்னா படிப்பில் மந்தத்தன்மை, தோல் சம்பந்தமான பாதிப்பு, இது மாதிரி விஷயங்கள்லாம் புதனை கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் ராகுகேதோட தொடர்பில் இருக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து அந்த புதனும் மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலோ கும்பராசியிலோ இருக்கணும். அது செக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கும்பராசிலேயோ இல்லை சிம்ம ராசிலேயோ என்ன கிரகங்கள் இருக்காங்க பாருங்கள். அந்த கிரகத்தை அந்த மாதிரி தான் இந்த ராகுகேது நிச்சயமாக பலனை கொடுக்கும். ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், ஒரு திடீர்னு ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் தான் கொடுக்கும், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்த்தாச்சு. இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை, துன்பங்கள், கஷ்டம், துக்கம், துயரம், கவலை, சோகம் எல்லாத்தையும் கடகராசிக்காரங்க பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது 2-2.5 வருஷமாக கிடையாது உங்களுக்கு. இனி வந்து வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைக்கும், சரிங்களா? வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடி ஒரு முன்னேற்றம் இருக்கும். ட்ராவலிங் பண்ணுறது இதெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. மற்றபடி வேலை விஷயமா, தொழில் விஷயமா அப்ராட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்தெல்லாம் ராகு இருந்து குரு பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருக்கும். பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும், சரிங்களா? கடகராசிக்காரங்க பயப்படாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உங்கள் ராகு கேது பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பேருக்கு கும்பத்திலே ராகு இருக்கும், சிம்மத்திலே கேது இருக்கும். ஒரு சில பேத்துக்கு மற்ற கிரகங்கள் சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ராகு கேது வரனால அதுக்குண்டான பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ராகு வந்துங்க இருக்கிற இடத்த பெருசுப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான கிரகமே ராகு தான். எந்த கிரகத்தோட ராகு செய்கிறதோ அந்த இடத்த வந்து ராகு வந்து சேதப்படுத்துவார், கேது வந்து தடை பண்ணுவார். இதுதான் வித்தியாசமே, சரிங்களா? இது வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும், சரிங்களா? குருவோட ராகு சேர்ந்திருக்காரா, இல்லை செவ்வாயோட ராகுக்கு எது சம்மந்தப்பட்டிருக்காங்களா, சுக்கரன் கூட ராகுக்கு எது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? சுக்கரனோட ராகுக்கு இதெல்லாம் சம்மந்தமே படக்கூடாது, குருவோட ராகுக்கு சம்மந்தமே படக்கூடாது. ஏன்னா பணத்துக்கு உண்டான கிரகமே இது 2 தான். குரு வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. அல்லது சுக்கரன் அடுத்த 2வது லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் கெடக்கூடாது. இதில் பாருங்கள், சுக்கரன் கெட்டு போய் குரு கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவங்க பணக்கார வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. கேரண்டியே சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம், சுக்கரங்கிறது சொகுசு கொடுக்குற கிரகம். இது 2 கெட்டு போனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி நிம்மதியாக அவங்களால வாழ முடியும்? இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதான் நான் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே உங்களுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது இதை வச்சு பார்த்தா தாங்க நம்ம துல்லியமாக 100% சொல்ல முடியும் நம்ம, சரிங்களா? ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்ன, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கா, யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா, லக்ன பாவர்களோட தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.